அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து 3 வருடம் வரை யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அப்பொழுது ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபியா பெண்மணி அவர்கள் வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாரை திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. ஒரு கன்னிப்பெண்ணையோ இல்லை விதவையோ அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹா கன்னிப்பெண் யாரு, விதவை யாரு அப்படின்ட்டு நபிகள் நாயகம் கேட்க, உங்களுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கன்னிப்பெண். பிறகு சௌதா பின்த் ஸமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவை பெண் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்ககிட்ட எங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போகிறாங்க. உம்மு ருமான் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை செய்து கொள்ள ஒத்துக்கிட்டாரு, விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பொழுது அவங்க உம்மு ருமான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. இந்த விஷயத்தை ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரின்ட்டு ஒத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டுட்டு திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாகிறாங்க. சில விஷயங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னென்றால், இவங்க தான் 2வது மனைவி. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறகு அடுத்த மனைவியாக வந்தவங்க இவங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொண்ட ஒரே கன்னிப்பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். இவங்க மூலமாக தான் அதிக அளவுல ஹதீஸ்கள் வருது. நிறைய ஹதீஸு இவங்க மூலமாக வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு இவங்க மூலமாக அதிகமாக ஹதீஸ்கள் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம், ஷேர் செய்வோம். அல்லாஹ் தாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.